ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெர்ஜின் ரிவர் சீசன் 1 அதில் 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 8th எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மெல் வந்து ஒருத்தங்களை ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வரா. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இவங்க யார் அப்படின்னு கேட்டோன்னே இவங்க பேக்ரவுண்ட் ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்குறாங்க. மெல் சொல்கிறா, தள்ளுங்க, இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான், இவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இவரை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் ஹஸ்பண்டை போய் பார்க்குறதுக்காக போகிறா. ஆனால் இவங்க ஹஸ்பண்டோட ஃபேஸில் வந்து யார் தெரியுறாங்கன்னா, ஜாக் வந்து தெரியுறாங்க. உன்னை இவ அப்படி ஷாக்காகவே ஏஞ்சிடுறா. ஆக்சுவலாக இது என்னென்னா இவளோட ட்ரீம் தான். இவளோட பாஸ்ட் லைஃப் வந்து ஆக்சுவலாக இவளுக்கு எப்போவுமே ஞாபகம் வரும்னு சொன்னால, அதே மாதிரி இவளோட ட்ரீம்லேயே வந்து இப்போ இவங்களோட பாஸ்ட் லைஃப் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இவன் வந்து அப்படியே நோன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரீம்லேயே ஏஞ்சி பார்க்குறா. பார்த்தோன்னே அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே இவ சொல்கிறா, இல்லை ரூம் ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்குது, அதனால எனக்கு மூச்சு விடவே முடியலை, அதனால தான் நான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக இப்போ ரெய்னிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பெட்லேயே படுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவ வந்து ஜாக்கோட பாருக்கு நம்ம கிளம்பி போகலாம், மைண்ட் ரொம்ப இதுவாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கோட பாருக்கு வந்து கிளம்பி போகிறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ இவன் வந்து ஆக்சுவலாக ரெயின் வேறு பெஞ்சிட்டே இருக்குது. ரெய்னிங்காக இருந்தோன்னே இவன் அம்பர்லா எடுத்துக்கிறா. அம்பர்லா எடுத்துகிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கா. அப்போ தான் வந்து இவளோட மறுபடியும் இவளோட பாஸ்ட் லைஃப் வந்து ஞாபகம் வருது. பாஸ்ட் லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் வந்து ரூம்லேருந்து வெளியே வராங்க, வந்து இவளுக்கு வந்து ரிசல்ட் சொல்கிறதுக்காக வராங்க. ஆனால் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்களால் காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ வந்து அதை நினச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஆக்சுவலாக இவளோட ஹஸ்பண்ட் தான் இவளுக்கு வந்து எல்லாமே முன்னாடி இவளோட பாஸ்ட் லைஃப்பில். அதான் இவ வந்து அவங்க போனனால ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ வரை அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. இவ வந்து கான்ஷியஸ்லேயே கிடையாது. மழை பெஞ்சிட்ருக்கு, அம்பர்லாம் பிடிச்சிருக்கா, ஆனாலுமே இவளுக்கு வந்து கான்ஷியஸே கிடையாது. மழையில் நனைஞ்சிட்டே அப்படியே ஜாக்கோட பாருக்குள்ளே போகிறா. அங்கே எல்லாரும் இவளை வந்து பார்க்குறாங்க, என்ன நீ மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் வந்து அவனோட ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறான். உடனே இவன் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை போட்டு கீழே வரா. கீழே வந்துட்டு இவளுக்கு வந்து காஃபி கொடுக்குறாங்க. இவன் காஃபி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக இவளோட கார் வந்து ஃபஸ்ட் எபிசோடில் இவ இந்த வெர்ஜின் ரிவருக்கு வரும்போது இவளோட கார் வந்து டிச்சில் மாட்டிக்கும் போது தான் இவளுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அப்போ ஒருத்தவங்க வந்து அவங்க தான் வந்து இவளுக்கு வந்து காரை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து பாரில் வந்து இருப்பாங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரிங்க் பண்ணுறதுக்காக வருவாங்க. இவ வந்து அவங்கள பார்த்தோன்னே, ஆனால் அவங்களுக்கு வந்து இவளை தெரியவே இல்லை. இவ வந்து கீவேர்டு மாதிரி சொல்கிறா, BMW டிச் அப்படி சொல்லிட்டு கீவேர்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஜாக் வந்து ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து அவனுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு போகணும். ஆனால் வந்து அவன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக. அப்புறம் டாக்கும் வராரு. டாக் வந்து என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ரே எடுத்தாகணும், அதனால் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படி சொல்லிட்டு மெல்லும் ஜாக்கும் டாக்டர் வந்து போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜாக் வந்து கேட்குறான், டாக்டர் நீங்கள் ஆக்சுவலாக வந்து விஸ்கி வந்து இது 2nd ரவுண்டு, உங்களால் இப்போ நடக்க விட முடியாது, நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்க, நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே டாக் சொல்லுவார், ஆக்சுவலாக நீ வேற ஒரு இடத்துக்கு தானே போகணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஜாக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு சந்தேகம், டாக்டர் வந்து யூஸ்வலாக குடிக்கவே மாட்டார், ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் சொல்கிறாரு, நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் என்னாச்சுன்னு, நீ போய் இப்போ அவங்கள போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இவருக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு எதுவும் இல்லை, சும்மா ஒரு அடி தான் அப்படி சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் வந்துடுது. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டு இவங்க வந்து ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க. ஜாக்கோட பாருக்காக 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஜாக்கோட பாரை காமிக்கிறாங்க. அப்போ ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாரோட ஃப்ரெண்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டரோட ஒய்ஃபுக்கு வந்து கால் பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் நீங்கள் வெளியே வரீங்களா, நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே ரொம்ப ரெய்னிங்காக இருக்கு, அதனால் நம்ம வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு
காரில் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டரோட ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னோடனே, இல்லை இது வந்து ஜாக்கோட பழைய திங்ஸு, இதை வந்து இப்போ அவர்கிட்டே கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ என்னாச்சுன்னா ஜாக் வந்து மெல்லுக்கிட்ட ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது வந்து அவர் இப்போ வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஜாக் வந்து மெல்ல தான் இப்போ வந்து பிடிச்சிருக்கு. ஜாக் வந்து அவரோட ஒய்ஃபுக்கிட்ட வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டாரு, நம்மளுக்குள்ளே இருக்கிறது சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், நம்ம வந்து பெருசாக எதுவும் எடுத்துக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஜாக் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவ என்ன நினச்சிட்டான்னா, இவர் வந்து நம்மளை உண்மையிலே லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் வந்து உண்மையிலே லவ் பண்ணாங்க. மெல் வந்தோடனே இவன் வந்து இவளை தான் இவனுக்கு வந்து இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் பழைய திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவள் வந்து போயிடுவா காரில். அப்போ வந்து இவன் என்ன போகும்போது என்ன சொல்லிட்டு போவான்னா, இதுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்கு, இதை வந்து நீங்கள் ஜாக்குக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனால் என்ன ஆகுன்னா, டாக்கோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாக்ஸை திறந்து அந்த லெட்டரை மட்டும் எடுத்துகிட்டு அவள் போயிடுவாள். ஒன்று டாக்டர் சொல்லுவார், சும்மா இருந்தியா, மற்றவங்களோட திங்ஸ் எதுக்கு எடுக்கிறேன், வைன்னு. ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க, அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஜாக்கும் மெல்லும் வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது ஜாக் சொல்கிறான், நீ இறங்கு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து கீழே இறங்குவாங்க. கீழே இறங்கி நின்றுட்டு இவன் வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுவான். அப்போ அந்த வீட்டில் ஃபுல்லாக லைட்டிங் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அது என்ன வீடுன்னா, இவள் வந்து ஸ்டார்டிங்கில் வெர்ஜின் ரிவருக்கு வருவாள்ல, அப்போ வந்து இவளுக்கு வந்து ஒரு வீடு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டாக்கோட ஒய்ஃப் வந்து ஒரு வீடு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வீடு வந்து நல்லாவே இருக்காது, டர்ட்டியாக ரொம்ப அக்லியாக இருக்கும். ஆனால் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவள் சிட்டிலேருந்து வந்த பொண்ணு இல்லை, அதனால் மெல்லுக்கு வந்து அந்த வீடே பிடிக்காது. ஆக்சுவலாக ஜாக் தான் வந்து இந்த வீடு ஃபுல்லாக ரெடி பண்ணி லைட்டிங் எல்லாம் சூப்பராக பக்காவாக ஒரு பேலஸ் மாதிரி, குட்டி மினி பேலஸ் மாதிரி அந்த வீடை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. மெல்லுக்கு வந்து ஒரே ஷாக்கு, எனக்காக நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் வா நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே பார்த்தா சூப்பராக வீடே அப்படி புதுசாக கட்டின மாதிரி அப்படி ஒரு வீடை வந்து அந்த ஜாக் வந்து இவளுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இவள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து பார்த்துட்டே இருப்பாள் ஜாக்கை. உன்னை இவ கேட்குறா, எனக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு. ஆமாம், நான் உனக்காக தான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மெல் என்ன பண்ணுவான்னா, ஜாக்கை வந்து கிஸ் பண்ணிடுவா. உன்னை வந்து ஜாக்குக்கு ஒரே ஷாக்கு, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மெல்லுக்குமே ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஜாக் மேலே இருக்குது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவகிட்ட பேசும்போது இவளுக்கு லைட்டாக பொசஸ் ஆகும். அப்படி இப்போ வந்து 2 பேரும் இவள் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறா ஜாக்கை. அதோட வந்து 8th எபிசோட் முடிச்சிடறாங்க. 9th எபிசோடு வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.